கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இயேசுவின் இந்த நாமத்திலே இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரம் வந்தாலும் அவரே நின்று என்ன செய்வாரு? விடுவிப்பார். ஆனா அநேக வேளைகளில் நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது என்ன நினைக்கணும்னா, கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி இப்படிதான் ஒரு சம்பாஷணை போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சலூன் முடி திருத்துற அந்த இடத்துல ஒரு நபரோட அந்த முடி வெட்டுறவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ்வலா அங்க போகும்பொழுது அவரோடு கூட நிறைய உரையாடி கொண்டே அந்த வேலையில அவர் செய்யும் பொழுது இவரும் பேசிட்டே இருப்பார். அப்படி பேசும் பொழுது இவர் சொல்லிடும் போது கடவுளை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு முறை அவர் கடவுளை, இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த முடி திருத்துவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? அவர் இருந்தா ஏன் இந்த உலகத்துல மக்கள் ஒரு சாரார் அல்லது ஒரு பகுதி மக்கள் என்ன செய்யறாங்க? உலகத்துல பட்டினியா இருக்கிறாங்க, பஞ்சத்துல இருக்கிறாங்க. ஒரு பகுதி தண்ணியால அழிஞ்சிட்டு இருக்கு, ஒரு பகுதி போர் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பகுதி வியாதிகள் பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது அதுவா கடவுளா? அப்படி கடவுள் ஒருவர் இருந்தா இதெல்லாம் அனுமதிப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த முடி திருத்துபவர் சொல்றாரு. அப்போ உரையாடி கொண்டிருந்த அடுத்த நபர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற மனுஷர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? உடனே நம்ம எதையும் சொல்லக்கூடாது. சொன்னா அது என்னதான் நடக்கும்? பிரச்சனையில முடியலாத அந்த மனுஷர் கேட்க மாட்டாங்க. நேரம் வரும்போது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தார். இந்த மனுஷனுக்கு புரிய வைக்கணும், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் பார்த்துருக்காரு, கஷ்டப்படுறவங்களையும் பார்க்குறாரு, வசதியா இருக்கும் எல்லாரையும் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நபர் என்ன சொன்னா பிரயாசப்படுறாரு. சரி, அப்படி அவருடைய வேலையை முடிச்சு அவருடைய முடிய அவர் என்ன செஞ்சாங்க, கட் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டாரு. அப்படி வெளியே வந்தாரு. அப்படி வெளியே வரும்போது பாக்குறாரு, வெளியே ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னா, பெரிய தாடி வச்சுட்டு தலையெல்லாம் பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இருந்த உடனே இவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த முடி திருத்துவருக்கு எப்படியாவது நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், உலகத்தை ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இந்த மக்களை ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டேன்னு சொல்றாருன்னா, அவருக்கு அழைக்கிறார். முடி திருத்துவர்ல அவரை அழைத்து, இந்த ஊர்ல நல்ல சலூனே இல்லை போல, இங்க யாரும் முடி திருத்துவர்னா இல்லை போல அப்படின்ட்டு சொல்றாராம். இவருக்கு ஆச்சரியமாச்சு, என்னடா இப்பதான் ஏன்ட்டி முடி வெட்டிட்டு என்ன ஆளே இல்லை அப்படின்னு சொல்றாரு, அப்படியே என்ன அவ்வளவு குறைவா மதிப்பிடுறாரா இவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு. என்ன ஏன் சொல்றீங்க? நான் தான் இருக்கிறேனே, அப்புறம் நீங்க இப்படி சொல்றீங்க? முடி திருத்துவதற்கு தான் நான் இருக்கிறேனே அப்படின்ட்டு சொல்றாரு. ஆமா, நீங்க இருக்கிறீங்க, ஆனா முடியெல்லாம் வெட்டாம ஒருத்தர் இருக்கிறாரு இங்க அப்படின்ட்டு அவரை காட்டுறார். அவரை காட்டினா, ஆமா அவருக்கு முடி இருக்கு, தாடி இருக்குதான், அவர் தான் என்ன செய்யணும், இங்க என்கிட்ட கேட்ட நான் வெட்டி விட போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அவருக்கு என்ன இல்லை, நீங்க இருக்கிறது அவருக்கு தெரியல, அவர் தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அதே போல நீங்களும் அவர் என்ன செய்ய முடியாது, போய் வாங்க வெட்டுங்கன்னு சொல்ல முடியாது, அவர் தான் வரணும். அப்போ அவர் விளக்குறார். இதே போலதான் எல்லா ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நாம தான் என்ன செய்யணும், தேடி போகணும். இப்ப அவர் வந்தாதான் என்ன செய்ய முடியும், அவருடைய முடி நீங்க வெட்ட முடியும். அவர் பாட்டு அவர் வேலையா போயிட்டு இருக்காரு, நீங்க பாட்டு நீங்க இங்க இருக்கீங்க. அப்ப எப்படி எல்லா காரியங்களும் நடக்கும்? அதே போலதான் நாம கஷ்டப்படுறோம் இல்ல துன்பப்படுறோம், என்ன பண்ணோம், நம்ம போக வேண்டிய இடம் எதுதான், ஆண்டவர்கிட்ட போகணும். அவர் தான் சொல்றாரு பார்த்தீங்களா, எவ்வளவு அழகா சொல்றாருல, நீதிமான். நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், எல்லா உபத்திரவெல்லாம் வரும். ஆனாலும் அதுல இருந்து யார் நம்மை காப்பாற்றோம், நம்ம அவர்கிட்ட போனாதான். எப்படி நம்ம ஒரு முடி திருத்துவத்துல நம்ம போகும்போதுதான் நம்ம அவர் என்ன செய்வோம், நம்முடைய தலையோ அல்லது தாடியோ அல்லது நம்ம இதெல்லாம் சரி செய்வாங்களோ, அதே போல நாம எங்க போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். அப்படி நம்ம போகும்பொழுது அவர் நமக்கு இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி நம்ம என்ன செய்வாரு, அலங்காரப்படுத்துவார், அல்ல அழகுபடுத்துவார். எப்படி ஒரு சலூனுக்கு போயிட்டு உள்ள போகும் பொழுது நம்ம இருக்கிற தோற்றத்துக்கும் நம்ம வெளியே வரும்போது இருக்கிற தோற்றத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? அதே போலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் போகும் பொழுது, நம்ம அவர்கிட்ட போகும் பொழுது நம்ம இருக்கிற பிரச்சனைகள் என்ன செய்யும், தீர்க்கப்படும். நமக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நம்ம எப்படி இருப்போமா,
புது சிருஷ்டிகளாக மாறும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கூட இருந்து அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பேன். ஒரு காரியம் இல்லை, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் என்ன செய்வாரு? மாற்றுவார். ஏன்னு சொன்னா அவர் சொல்றாருல்ல, மோசையிட்ட சொல்லுவாரு, உங்க பேர் என்னன்னா இருக்கிறவராயே இருக்கிறேன். அவர் எப்பவுமே அது ஒரே மாதிரி தானே இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர். அவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற காரியம் என்ன சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் என்னடா இவ்வளோ வாழ்க்கையில எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் குடும்பத்துல இவ்வளவு நடக்குது, என்ன பார்க்காத இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. ஏற்ற வேலையில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏற்ற வேலையில அவர் விடிக்க உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நீக்கிவிட அவர் நின்று அவனை விடுவிப்பார். கஷ்டத்துல நம்மளை விடுவிப்பார். பார்த்துக்கிட்டு போற கடவுளை நம்ம வணங்கல, நம்ம விடுவிக்கிற கர்த்தரை நம்ம வணங்குறோம். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது, வீழ்த்தி விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கடவுள் ஒருவர் இருக்கிறார், எப்பவுமே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் இருக்கிறார், எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா காரியங்களிலும் அவர் பொறுப்பேற்று அவர் நம்மை விடுவிக்க காத்துட்டு இருக்கிறார். ஆனா நாம செய்ய வேண்டிய காரியம் அவர் சொன்னபடி நாம செய்யணும். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கணும். தாவீது பக்தன் என்ன சொல்றாரு? தேவன் இல்லைன்னு யார் சொல்றான்? மதிகெட்டவன் தன்னை அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். சரிங்களா? தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை உண்டாக்கினவரும் அவரே. நம்மை நாம் என்ன செய்யணுமா? அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை நம்ம நம்பிக்கை வைப்போம்னு சொன்னா நம்ம யாரா? பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள். பாக்கியவான்கள் என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பிளஸட் பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம என்ன நம்மனா, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொள்வார், நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். எதுவா இருந்தாலும் அவருக்கு என்னது? லேசான காரியம் விடுவிப்பார். ஏன்னு சொன்னா அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறவராக இருக்கிற இடத்துல உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவர் மேல் விசுவாசமா இருங்க. அப்படி விசுவாசமா இருக்கு சொன்னா நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்கிற அந்த பட்டியலில் நம்ம சேர்த்து கொள்ளப்படுவோம். அப்படி ஒரு பெற்ற ஆசீர்வாதத்தை பெற ஆசையா இருக்கீங்களா? நான் தேவனிடத்திலிருந்து பாக்கியம் பெற வேண்டும், அது ஆசீர்வாதம் பெற வேண்டும் நீங்க ஆசையா இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அவற்றில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் இருக்கிறவராக இருக்கிறீர். நாங்க தான் மாறி மாறி போகிறோம். சில நேரம் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிறோம், சில நேரம் பின்வாங்கி போகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நீர் நாங்க உண்மை போல இருக்க எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் தாங்கன்னு அவற்றில் கேட்போம். அவர் தருவதற்கு ஆயத்தமா இருக்காரு. செய்வோமா? ஆண்டவரே, இந்த வெளியிலும் கூட உங்களுடைய பாத்துல வருவோம் சுவாமி. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, மோசே கேட்டது போது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீரே சாமி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீர் இருக்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் அநேக வேளைகள் ஆண்டவரே மாறி போய்விடுகிறோம் சாமி. உண்மை பின்பற்றி வருகிற நாங்களும் தவறி போய்விடுகிறோம் கர்த்தாவே. தயவாய் மன்னித்தரலுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. பண பிரச்சனையோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கரங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய வேலை ஸ்தலங்களுடைய கரம் அவளை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. நல்ல வேலை கிடைத்து அதிக சம்பளம் பெற்று அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொள்ள நீர் அவளுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த வேலையிலும் விசேஷமாக ஆண்டவரே இந்த காலைக்கதிரி நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் இருந்து அவருடைய வழிநடத்தும். ஊழியத்தை இன்னும் அதிகமாக அவர்கள் தாங்க அவளுக்கு தேவ பலத்தை நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. இந்த வெள்ளம் விசேஷமாக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நோய் ஒன்றும் வராதபடிக்கு அடல் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமா கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி. அதிகமாக பயந்து வளர்ந்து வர அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. தேவனுடைய அன்பை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள நீங்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க சுவாமி.
பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்த நீங்க கிருபை செய்யுங்க. அவர்கள் முதிர் வயதில் விடாது இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே, சிறு வயதிலிருந்தே உங்களுடைய அன்பை குறித்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள, சிறு பிள்ளைகளும் ஆண்டவருடைய அன்பை கற்றுக்கொள்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. விளையாட்டாக எல்லா ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் அன்பில் எப்பொழுதும் உறுதியாயிருக்க நீங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.